பாலியல் குற்றங்களுக்கு தண்டனையை கடுமையாக்கக்கூடிய தமிழக அரசின் மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். விவரங்களை நேரம் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையோடு தொடங்கிய நிலையில அந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிக முக்கியமான சட்ட முன்வடிவுகளை கொண்டு வந்தார். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீதான தண்டனையை மேலும் அதிகரித்து கடுமையான தண்டனைக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில சட்ட திருத்த முன்வடிவு என்பது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக மரண தண்டனை வரை அதிகபட்சமாக விதிக்கக்கூடிய வகையில இந்த சட்ட திருத்த முன்வடிவு என்பது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சட்ட முன்வடிவுகள் அனைத்தும் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில ஆளுநர் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். தற்போது ஒப்புதல் அளித்த அந்த மசோதாக்களை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க உள்ளார். அதற்கு பிறகு அது விரைவில் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு பிறகு சட்டமாக மாறி வரும். குறிப்பாக அதுல 2 இந்திய அரசுடைய சட்ட முன்வடிவுகளையும் திருத்தம் மேற்கொண்டு வந்த நிலையில அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். அந்த வகையில சிறுமிகளை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உண்டாக்கினால் தூக்கு தண்டனை, அதே போல பெண்களை பின் தொடர்ந்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள் கடுமையாக சட்டங்களை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மசோதாக்களுக்கு தற்போது ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். தேவப்ரி, தகவலுக்கு நன்றி அபினேஷ்.